குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சுஜிதாக்கு டைட்டில் வின்னர் கொடுத்துருக்கலாம், மறுபடியும் உங்களுக்கே தூக்கி கொடுக்கறதுக்கு நீங்க பருத்திமுட உடனே இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க மறுபடியும் ஷோஸ் ஆங்கர் பண்ண போறாங்க. ஒரு இன்னொருத்தருக்கு வாய்ப்பு பண்ணி பறிச்சுக்கிட்டு நீ இந்த இடத்துல வந்து மாக்காப்பா அண்ட் பிரியங்கா இவங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் ஷோ வந்து ஹிட் ஆகுது. மார்க்கெட்டிங்கில் இருக்க ஆட்களை வந்து இவங்க இருந்தால் தான் செலவு பண்ண விருப்பப்படுறாங்க. அதனால பிரியங்கா மாதிரி ஆட்கள் நம்ம விடக்கூடாது. அவங்க கீழே இருக்க ஆட்களை நம்ம அமுச்சு விட்டுறலாம். அவங்க வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. நிறைய பேர் அதெல்லாம் பாதிக்கப்பட்டு நிறைய பேர்லாம் வந்தது. விஜய் டெலி அவார்ட்ஸ்ல மணிமேகலுக்கு விருதுக்கு வந்ததான்றது எனக்கு தெரியல. இப்போ வந்து ஏஞ்சலினாவுக்கு வந்து ஃபைண்ட் ஆஃப் தி இயர் நீங்க ஒரு அவார்டு கொடுக்குறீங்க. அப்போ இங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட டிடி மாதிரி ஆங்கர் பண்றவங்களாம் யாருமே கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸ்ன்றதுனால அந்த இடத்தை இவங்க வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. பிரியங்கா போயிட்டா நம்மளுக்கு வேற ஆள் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைச்சிட்டாங்க. வெளியே வராத நிறைய இஷ்யூஸ்லாம் எங்க அம்மா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் செட்டுக்கே வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க அம்மா வரும்போது. ஆனா வந்து அப்படி கிடையாது. பிக் பாஸ்லேயே வந்திருக்காங்க. அம்மா வந்து விஜய் டிவி செட்டுக்கே வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் மம்மி இஸ் கமிங். யார்கிட்ட கதை விடுற? புக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தந்தை தகப்பன் எல்லாமே மீடியா மெசேஜ். அவங்க வந்து விஜய் டிவியோட கான்ட்ராக்டை நிறுத்திட்டு அவங்க பண்றாங்க, வேற சேனலுக்கு போறாங்க. அப்போ இவங்க இந்த கிரியேட்டிவ் டீம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்க வந்து நல்லா இருக்குது. பழைய ஸ்டைலே கொண்டு வராங்க. ரொம்ப கிரிஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. அடிக்கிறது, உதைக்கிறது இயல்பா இல்லாம வாண்டடா இது நம்ம பண்ணியே ஆகணும், பண்ணாதான் கொஞ்சம் ஸ்கிரீன் ப்ராசஸ் இருக்கும்ன்ற மாதிரி பண்ற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட ரஞ்சித் அண்ணன் தான் வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ அவரோட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஏன் பிரியங்காக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம்? ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச நியூஸ் படி என்னன்னா ஃபைனல் ரவுண்டே வந்து முடிஞ்சிருச்சு. அதில் பிரியங்கா தான் வின்னர்ன்ற வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம் அவ்வளோ குக் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. இதில் வந்து இதில் யார் வந்தான்றதும் தெரியல. வைல்ட் கார்டில் யார் உள்ளே வந்திருக்காங்கன்னு தெரியல. சுசித்ரா இருக்காங்க, அவ்வளோ சூப்பராக குக் பண்ணுற ஆட்கள். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் பிரியங்காவே முதன்மைப்படுத்தி கொண்டு வரணும்? பிக் பாஸ்லேயே அதே தான் முதன்மைப்படுத்தி கொண்டு போய் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் வச்சு ரன்னர் ஆக்கினாங்க. அதே மாதிரி இங்கேயும் கொண்டு போய் வின்னர் ஆக்கிட்டாங்க. ஏன் விஜய் டிவி வந்து பிரியங்காக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது? இல்லை, அது பொதுவாகவே என்னன்னா சேனல் ஃபேஸ் ஆஃப் த சேனல் சில பேர் இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிடி மாதிரி ஆங்கர் பண்ணுறவங்களாம் யாருமே கிடையாது. ரொம்ப டிடிலாம் ஒரு மாதிரியான சூப்பராக அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்றதுனால அந்த சமயத்தில் அதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டாங்க. பட் அந்த இடத்த இவங்க வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆனால் டிடி மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு என்ன சொல்கிறது வேறு லெவலில் ஆங்கர் பண்ணுற ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி. பெப்சி உமா ஆரம்பித்தோம்னா அப்புறம் டிடி தான் சொல்லும். அதுக்கப்புறம் என்ன இவங்களாம் வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா பிரியங்கா போயிட்டா நம்மளுக்கு வேறு ஆள் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைச்சிட்டாங்க. சுஜிதாலாம் நல்லா சமைப்பாங்க, நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆனால் ஒன்றும் டேஸ்ட் நம்ம பார்க்க மாட்டோம். சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போதே தெரியுதுல. அப்போ சுஜிதாக்கு டைட்டில் வின்னர் கொடுத்துருந்துருக்கலாம், மறுபடியும் உங்களுக்கே தூக்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் எதுக்கடா பருத்திமுட உடனே இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க வந்து இருந்து அப்படியே இப்போ டைட்டில் வின்னர் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க மறுபடியும் ஷோஸ் ஆங்கர் பண்ண போகிறாங்க. ஒரு இன்னொருத்தருக்கு வாய்ப்பு பண்ணி பறிச்சுக்கிட்டு நீ இந்த இடத்துல வந்து மற்றவங்க வந்து மட்டும் தான் சாப்பிடுவேன்ற ஒருத்தவங்களை நான்வெஜ் எல்லாம் சமைக்க வைக்கிற மாதிரி பிம்பம் கிரியேட் பண்ணி மட்டன்லாம் சூப்பரா சமைக்கிறது அதெல்லாம் டக்குன்னுலாம் வராது. கை பக்குன்றது எல்லாருக்குமே உண்டு, அது நான் ஒத்துக்கிறேன். எல்லாருக்குமே ஒருத்தர் சமைக்கிற மாதிரி இன்னொருத்தர் சமைக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தரால வந்து எப்படிங்க ஒரு உப்பு காரம் பார்க்காம எப்படிங்க கரெக்டா பண்ண முடியும்? சில பேர் கண்டு எங்க அம்மாலாம் அப்படி கை பக்குவம் தான், அப்படி போட்டோம்னா கரெக்டா இருக்கும். சில பேர் இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சமைச்சதெல்லாம் கிடையாது. ஓகேவா? அண்ட் இன்னொன்று ஒரு எபிசோட சொன்னால் அவங்க அம்மா வந்து ஷூட்டுக்கு எங்கள் அம்மா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செட்டுக்கே வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க அம்மா வரும்போது. ஆனால் வந்து அப்படி கிடையாது. பிக் பாஸ்லேயே வந்திருக்காங்களே. நீ என்ன சொல்லுங்க, குக் வித் கோமாளி செட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வராங்கன்னு சொல்லியிருந்துருக்கலாம். பிக் பாஸும் ஒரு செட்டு தானே. எங்கள் அம்மா வந்து விஜய் டிவி செட்டுக்கே வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் மம்மி இஸ் கமிங். யார்கிட்ட கதை விடுற? குக் வித் கோமாளி இது பிக் பாஸ்லேயே வந்துட்டாங்க, நாங்கள் பார்த்தோமே. ஸோ எதுக்கு இது ஓவர் ஹைப்பெல்லாம் எதுக்கு ஏற்றுறன்றதான் என்னோட கேள்வி. தன்னை சுற்றி ஒரு கட்டம் வச்சுட்டு நான் இல்லைனா இந்த சேனலே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் இல்லைனா இப்போ நடுவில் ஒரு மீம் வேற ஒரு செய்தி வாசிப்பாளர் போட்டிருந்தாங்க, இந்த டக்ளஸ் அண்ணன் நீ தானடா ஓனரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ வந்து தன்னை வந்து தொலைக்காட்சியோட ஓனராக அவங்க நினச்சிக்கிறாங்க. ஓகேவா? அப்படி நினச்சிக்கும் போது சேனல் என்ன நினைக்குது, இவங்க இல்லைன்னா அந்த நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா மாக்காப்பா அண்ட் பிரியங்கா இவங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் அந்த ஷோ வந்து ஹிட் ஆகுது. மார்க்கெட்டிங்கில் இருக்க ஆட்களை வந்து இவங்க இருந்தால் தான் செலவு பண்ண விருப்பப்படுறாங்க. அப்படி இல்லைனா இது வந்து தேர்ட் ரேட்டட் ஷோ மாதிரி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ரேட் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஷோனா மாக்காப்பா ஆங்கராக இருக்கணும், பிரியங்கா ஆங்கராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சேனல் வந்து இது விடாது. இப்போ வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் த சேனல் இப்போ ஒருவேளை இப்போ பிரியங்கா விட்டுட்டாங்கன்னா வேற சேனலில் போயிட்டு பிரியங்கா பெரிய பெரிய லட்சங்களில் இப்போ லட்சங்களாக இருக்கும், பல லட்சங்களில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால பிரியங்கா மாதிரி ஆட்கள் நம்ம விடக்கூடாது. அவங்க கீழே இருக்க ஆட்களை நம்ம அமுச்சு விட்டுறலாம். அவங்க வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ வி வாண்ட் பிரியங்கா அப்படின்னு சில சேனல்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஆட்களை அமுச்சு விட்டுருவாங்க.
புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு தர மறுக்கப்பட்டு நிறைய பேர் அதெல்லாம் பாதிக்கப்பட்டு நிறைய பேர்லாம் வந்து பாவனா அப்படின்னு என்னன்னா பாவனா, ரம்யா, ஜாக்லின், அப்போ அந்த வருஷத்துல இப்போ வந்து மணிமேகலை, டிடி. ஆமா. சோ இந்த ஆட்கள்லாம் ஆனா பாவனா என்னன்னா அவங்க ஒரு ஃபேக்கான ஒரு ஆர்டிகல் தான் அது. அது என்னன்னா நான் வந்ததுக்கப்புறம் பிரியங்கா வந்ததுக்கப்புறம் நான் வெளியேற்றப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை ஒருத்தர் ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிகலுக்கு நேற்று வந்து பாவனா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நான் எந்த இடத்துல பேசவே இல்லை, நான் என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு மும்பைக்கு போயிருந்தேன், வேற ஷோஸ் பண்ணுறதுக்கு அதே ஸ்டார் குரூப்புக்கு வந்து போயிருந்தேன். எனக்கும் பிரியங்கா வந்ததுனால தான் நான் போடணும்னு சொல்கிறது டோட்டலி ரப்பிஷ், இது வந்து பொய் அப்படின்னு உடைச்சிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா ஜாக்லினா நல்ல ஒரு ஆங்கர், ஜாக்லின் ஒரு நல்ல ஆங்கர். நடுவில் அறந்தாங்கி ஷாக்கில் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வாய்ப்பு வந்திருக்கு மிஸ் சின்னத்திரையில். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நம்ம எண்ணுவோம். நிறைய பேர் கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூட மணிமேகலுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்போல்லாம் சொல்லுவாங்க. இப்போ விஜய் டெலி அவார்ட்ஸில் மணிமேகலுக்கு விருதுக்கு வந்ததான்றது எனக்கு தெரியல, இது வரைக்கும் தெரியல. ஆனால் இப்போ வந்து ஏஞ்சலினாவுக்கு வந்து ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு நீங்கள் ஒரு அவார்டு கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இருக்கிற மணிமேகலுக்கு ஏன் ஃபீமேல் ஆங்கர், பெஸ்ட் ஃபீமேல் ஆங்கர் ஏன் தரம், ஏன் ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆங்கர், பிரியங்காவுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் பெஸ்ட் ஃபீமேல் ஆங்கர் நீங்கள் வருஷம் அவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கீங்க. அதுவே பார்க்குறதுக்கே சலிச்சு போச்சு. ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து எனக்கே நிறைய கொடுத்துட்ருக்கீங்க, கமல்ஹாசன் சார் எனக்கே நிறைய கொடுத்துருக்கு, வருஷம் அவர் தான் கிடைக்கும் ஃபிலிம்ஃபேர். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் அவரே சொல்லிட்டார் ஃபிலிம்ஃபேர் நீ எனக்கு கொடுக்காதீங்க, வர்ற ஆட்களுக்கு கொடுங்க. அப்போ அவர் ஸ்டாப் பண்ணிட்டார், எனக்கு வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸே வேண்டாம் அப்படின்னு. அது மாதிரி நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற, ஏன்னா பெரிய சேனல், உன்னோட சேனல், நீ அதை வாங்கினாலும் நீ ஆஃபீஸ் சேனலுக்கு போனால் பேலன்ஸ் இருக்கிற ட்ராஃபி எதுவுமே வீட்டில் வச்சுக்கலாமே, ஏன் வந்து இது பண்ணுற. அதே மாதிரி பெஸ்ட் மேல் ஆங்கர் வந்து இந்த முறை வந்து மாக்கா பக்கம் கொடுக்கல, ரியோவுக்கு கொடுத்தாங்க பெஸ்ட் மேல் ஆங்கர். ஆனால் மாக்கா பக்கம் ஒரு அவார்டு இருந்தது பெஸ்ட் என்டர்டைனர்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வச்சு மணிமேகலுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு பெஸ்ட் என்டர்டைனிங் கப்புள் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு மாக்கா பக்கம் பிரியங்கா கொடுத்துருங்க. ஆனால் ஃபீமேல் ஆங்கர் அவங்க கொடுக்கணுமா இல்லையா, அந்த ஒரு மனசில் ஒரு ஏதாவது என்ன சொல்கிறது ஒரு ஆதங்கம் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நேற்று வந்து ஏஞ்சலினாவுக்கு வந்து பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர்னு கொடுக்குறீங்க, அப்போ இங்கே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா நம்மளே பார்க்குறவங்களுக்கே நிறைய பேர் சொல்லுவோம் இந்த ஷோ வந்து மணிமேகலுக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன்பா எப்போ பாரு இவங்களே போடுறீங்க, இந்த மாதிரி ரொம்ப கத்துறாங்க அப்படின்னும் போது சேனல் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஆஸ் அ சேனல் நான் நினச்சிட்டு தான் நான் அப்படி நினைப்பேன். ஒரு வேளை பிரியங்காலாம் விடக்கூடாதுப்பா அப்படின்னு. ஆனால் மக்களாக பார்க்கும்போது எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடு அப்படின்னு. அதான் என்னோட கருத்து. மீடியா மிஷன் வெளியே போறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சில சர்ச்சைகள் அந்த ஷோ ஆரம்பிக்கும் போது ஏதாவது கிரியேட் ஆகி அதனால தான் மீடியா மிஷன் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக வெளியே போயிருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இப்போ. இல்லை அப்படி அது ஒன்று நான் எங்களோட புரிதல் எங்களோட சோர்ஸ் பிரகாரம் என்னென்னா அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் சோகால் ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்க, யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. ஆனால் இருக்கிற சூப்பர் சிங்கர்லேருந்து அவங்க ஷோஸில் ஆட்களை எடுத்துகிட்டு வந்து அங்கே யூடியூப் சேனலில் கேம் ஷோ நடத்துது, அது பண்ணி அதில் வந்து ரெவென்யூ பார்க்குறாங்க, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சேனல் தரப்புலன்னு சொன்னதாகவும் இது கேள்விப்பட்டது தான் சொன்னதாகவும் அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணலை. அப்படிங்கும் போது தான் ஒரு வருஷம் அவங்களுக்கு ஷோவே தரல, சின்னத்திரையும் ஷோவும் தரல. சூப்பர் சிங்கர்லேருந்து முதல்ல வெளியில் வராங்க, சூப்பர் சிங்கர்லேருந்து நான் பண்ண மாட்டேன் அப்படி, சூப்பர் சிங்கர் தரல, அப்போ சின்னத்திரை, அப்புறம் குக் வித் கோமாளி தராத பட்சத்தில் ஒரு வருஷம் கழித்து பெரிய டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வேறு சேனலுக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் மூவ் ஆகுறாங்க. இதுதான் என்னோட இது. ஆனால் பிரியங்காவால் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா பிரியங்காவிட பல வருஷமாக இவங்க இருக்காங்க. மீடியம் எசன்ஸ் வந்து விஜய் டிவியோட பல வருஷம் என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரியங்காவால் இவங்க போவாங்களான்றது அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹம்பக் தான், பொய்யா தான் இருக்கும். பட் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த யூடியூப் மேட்டரால தான் இவங்க வெளியே போய். ஆனால் அப்படி பார்க்கும்போது இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு கருத்து என்னன்னா சன் டிவியில் அந்த டாப் குக் டூப் குக் வரும்போது என்னன்னா காப்பி அடிக்கிறாங்களா, இந்த டிவியை பார்த்துட்டு போய் அந்த டிவியில் வந்து அப்படியே பண்ணுறாங்களா, இவங்களுக்கு போட்டியாக வந்து திருப்பி மீடியா மிஷன் வந்து எதிராக திரும்புறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அந்த இடத்துல வருது. இப்போ அது என்னன்னா எல்லா சேனலுக்குமே ஒரு ஆசை இருக்கும், என்னன்னா இந்த மாதிரி ஷோ நம்ம பண்ணாமல் விட்டுட்டுமே, இல்லை அதை மாதிரி நம்ம பண்ணலாமே அப்படின்னு. சில ஷோஸ் வந்து பண்ணவே முடியாது, அந்த கிரியேட்டிவ் அந்த இது வந்து இது நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் கான்செப்ட்லாம் வந்து வேற எந்த சேனலும் பண்ண மாட்டாங்க. அப்படி இந்த மாதிரி ஷோஸ் இப்போ டாப் குக்கு டோப் குக்கு வந்து நிறைய பேரில் இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுனால எல்லாருக்கும் தெரியுது. சில பேர் இப்போ டிவி மட்டுமே பார்க்குற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்த பழைய ஆட்கள் நம்ம அம்மா அந்த மாதிரி சித்தப்பா ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க என்னடா விஜய் டிவி மாதிரியே சன் டிவியும் காப்பி அடிச்சிருக்காண்டா அப்படின்னு. ஆனால் அது காப்பிலாம் கிடையாது. குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தந்தை தகப்பன் எல்லாமே மீடியம் எசன்ஸ். அவங்க வந்து விஜய் டிவியோட கான்ட்ராக்டை நிறுத்திட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு சேனலுக்கு போகிறாங்க. ஐதர் இட் மேபி ஜி தமிழாக இருக்கலாம், எங்கே வேணா அவங்களுக்கு பிடிச்சது சன் டிவியாக இருக்குது. இப்போ சன் டிவியில் போயிட்டு டாப் குக்கு டூப்பு குக்குன்னு பண்ணால் கூட அவங்க என்ன அந்த 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 குழந்தைக்கு தகப்பன் இது முழு காரணமே இவங்க தான். இந்த கான்செப்டோட முழு என்ன சொல்கிறது தாய் தந்தை எல்லாமே வந்து மீடியா வெசன்ஸ் மட்டும்தான். சன் டிவிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. டெலிகாஸ்டிங் பார்ட்னர் மட்டும் தான் சன் டிவியை தவிர்த்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எல்லாமே மீடியா வெசன்ஸ். அப்படி இருக்கும்பொழுது
இப்போ வந்து டாப் குக் டூப் குக்கா இல்லை சிடபிள்யூசியான்னு ஒரு ரேஸில் விட்டா இப்போதைக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு டாப் குக் டூப் குக் தான் நல்லா போகுது, நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா கான்செப்ட் வைஸ் இவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கிரியேட்டிவிட்டி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இவங்க பண்ணிட்டாங்க. இவங்க வந்து எல்லாமே டோட்டலாக இங்கே முடிச்சாச்சு. ஒவ்வொரு சீசன் வரைக்கும் எல்லா கான்செப்ட் பண்ணியாச்சு. கோமாளி வந்து நடிக்க வச்சாச்சு. எப்படி அவங்க 2 பேரும் எப்படி கோமாளியை செலக்ட் பண்ணுறது எப்படின்றது வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வேறு மாதிரி கொண்டு வராங்க. எல்லாரையும் பின்னாடி நிற்க வச்சு ஒரு சின்ன கோலி குண்டை போட்டு இவங்களை செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த சேரை டேர்ன் பண்ணுறதுல வந்து வேறு கான்செப்ட் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த அப்பளம் சாப்பிட்ற கான்செப்ட்ல வந்து நிறைய. அப்போது இவங்க இந்த கிரியேட்டிவ் டீம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கே வந்து நல்லா இருக்குது, ஆனால் பழைய ஸ்டைலே கொண்டு வராங்க. பழைய ஹிண்ட்ரன்ஸ் எல்லாமே பழையசாவே இருக்குது. பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ரொம்ப கிரிஞ்ச் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. அடிக்கிறது, உதைக்கிறது, தேவையில்லாத ரொம்ப இயல்பாக இல்லாமல் வாண்டடாக இது நம்ம பண்ணியே ஆகணும், பண்ணாதான் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரெசஸ் இருக்கும்ன்ற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் இந்த கான்செப்டோட முழு பொறுப்பு முழு இதுவே வந்து இவங்க கிட்ட தான் இருக்குது. மீடியா மெசன்ஸ் தான் இதோட தாய் தந்தை எல்லாமே. ஸோ ஆனால் நான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் டெலிவிஷன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த டெலிவிஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்ண்ணே? ஃபஸ்ட்டு நிறைய இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி வேறு சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயே நான் சேர்ந்த ஒரு 3வது வருஷத்துலேயே என்ன துரத்துறதுக்குலாம் நிறைய பிளான்லாம் நடந்தது. ஆனால் நம்ம நிர்வாகம் வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுத்துச்சுன்னா அப்போ வந்து நம்மளை வந்து யாருமே துரத்தவே மாட்டாங்க. நான் சேர்ந்த 3வது வருஷத்துலேயே நான் இப்போ ஒரு சேனலில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இருந்தேன், 10 வருஷம் அந்த சேனல் தான் இருந்தேன். அந்த சேனலில் நான் 3வது வருஷம் இருக்கும்போது 2014 இருக்கும்போது எனக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் அப்படி ஏதோ சொல்லிட்டான், ரொம்ப கத்துறான் அப்படின்னு. நிர்வாகத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நிர்வாகம் எம்டி என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. பேசுனதுக்கப்புறம் அவங்ககிட்டே சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு என்ன ரஞ்சித்தை கூப்பிட்டு திட்டினா நீங்கள் நிம்மதி ஆகிடுவீங்களா? அவன் தான் இருக்கிறது கொஞ்சம் கரெக்டாக டெடிகேட்டடாக இருக்கான், அதனால் நீங்கள் எதுவும் பண்ணிக்கோங்க, போய் வேலையை பாருங்க அப்படி. அப்போது நிர்வாகம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டெடிகேட்டடாக இருக்கேன். இது என்னை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு நான் அந்த பாலிமர் விட்டு வெளியே வந்ததுக்கான காரணம் என்னென்னா, கொஞ்சம் ஒரு போர் அடிக்குது. ரொம்ப 10 வருஷம் இருந்துட்டோம். இன்னும் நான் ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பார்ட் டைமாக பண்ணலாம், நிறைய ஒர்க்ஸ்லாம் வெளியே இருக்குது. இங்கே போயிட்டோம்னா ஒரே ஷிஃப்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரே காரணம் தான். ஆனால் அது வந்து வேறு மாதிரிலாம் போட்டு கேட்டு நிறைய அதெல்லாம் நடந்து போச்சு. ஆனால் நிர்வாகம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். நம்ம வந்து இப்போ வந்தால் நல்லா வளர்றான், இவனுக்கு நிறைய ஷோஸ் கிடைக்குது. ஆங்கர்ஸ்குள்ளவே பயங்கர பாலிடிக்ஸ் நடக்கும். அதுவும் மேல் ஃபீமேல்லாம் இருக்காது. ஃபீமேலுக்குலாம் ரொம்ப மோசமாக நடக்கும். ஏன்னா நான் கூடவே இருக்கிறதுனால ஒரு ஃபீமேல் ஆங்கருக்கு இந்த ப்ரைம் டைம் நியூஸ்லாம் ஒன்று இருக்கும். நான் நியூஸ் பற்றி சொல்கிறேன். 9 மணி நைட் நியூஸ்னா இன்னொரு ஆங்கர் கிடைக்கலன்னா இவங்க மேலே கொஞ்சம் காண்டாயிடுவாங்க. என்ன எனக்கு மட்டும் தரல, அந்த பொண்ணுக்கு தந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்கள எப்படியாவது டவுன் பண்ணணும், அவங்க எப்படியாவது இது பண்ணணும். அவங்க ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஏதாவது ரீல்ஸ் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு நிர்வாகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதை வச்சு அவங்க பேசுறது. நீங்கள் ஒரு நியூஸ் இதில் இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறீங்க, இந்த மாதிரி ஏன் போடுறீங்க, அந்த மாதிரி. ஸோ தேவையில்லாத ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே எல்லா நீங்கள் சொல்கிறது மீடியா மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்ட்லேயும் நம்ம குடும்பத்திலே பாலிடிக்ஸ் இருக்கும். அரசியல் இல்லாத இடங்கள் எங்கேயுமே இல்லை. பண்ணுறான் நாத்தனாருக்குள்ளே பேசிக்கிறாங்களே, அதே ஒரு அரசியல் தானே. அப்படி இருக்கும்போது எல்லாமே ஒரு அரசியல் தான். ஆனால் மீடியாவில் வரும்போது அது ரொம்ப பூதாகரமாகப்படுது. இப்போ இவங்க வெளியில் வந்தனாலும் நம்மளுக்கு தெரியுது, வெளியே வராத நிறைய இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கும். ஆனால் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து மீடியாவில் பாலிடிக்ஸ் இல்லாமல் இருக்காது. பட் ரொம்ப வருஷமாக சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு கெத்து ஒன்று இருக்கும்ல, நான் போனால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இந்த இதே சொல்லுவாங்க, மாக்கா அப்பாவே வந்து 2 மணி ஷூட்னா 5 மணி தான் வருவார் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி வரணும்னு கேட்குறேன். இந்த இஷ்யூக்கு மாக்காவுமே எதுவுமே சொல்லலை. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. காட்டுக்குள்ள போனால் 2 யானை அடிச்சுக்கு நான் பார்த்து தானே போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் அந்த இடத்துல அங்கே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து அந்த இடத்துல இல்லை. எடுக்கும் போது நான் இந்த மாதிரி சண்டை நடக்குதுன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிறாரு. அது ஆப்வியஸாக நடக்கிறது தான். காட்டில் 2 யானை அடிச்சுக்குதுன்னா அவர் யாரை சொன்னாரா, இல்லை சும்மா வாயில் வந்த யானைன்னு சொன்னாரா, 2 பேரும் யானைன்னு சொன்னாரா, அதெல்லாம் தெரியல. 2 யானை அடிச்சதுன்னா பாட்டு போயிடுவேன். என்னன்னா அவர் வந்து எந்த கான்ட்ரவர்சிலையும் மாட்டிக்கூடாதுன்னு பார்க்குறாரு. ஏன்னா பிரியங்கான்றவங்க அவரோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் இன்னொன்று அவரும் ரொம்ப வருஷமாக இருக்காரு. பிரியங்கா கருத்து தான் இருக்காரு, அவரும் ரொம்ப வருஷமாக இருக்காரு. 2 பேரும் நல்ல ஒரு பயங்கரமான சூப்பரான காம்போ. அப்படி இருக்கும்போது அவர் வந்து பிரியங்காக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், தவிர்த்து மணிமேகலை சப்போர்ட் பண்ண மாட்டார். ஸோ அப்படின்னா இந்த ஆங்கர்களுக்கு சண்டை வந்து காலங்காலமாக இருந்துட்டு எப்படி ஒரு பொலிட்டிக்ஸ்குள்ள வந்து ஒரு இதெல்லாம் இருக்கும், அதே மாதிரி ஆங்கர்களுக்கு சண்டை வந்து காலகாலமாக இருந்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அது நல்லாவே இருக்காது. இப்போ நான் இத்தனை வருஷமா இருக்கேன், ஆனால் நான் இது வரைக்கும் யாருமே டவுன். ஆனால் என்னை பற்றி நிறைய கெட்ட பேர்லாம் இருக்குது. என்னன்னா நான் ஓப்பனாக போய் சொல்லுவேன், நியூஸ் கொஞ்சம் தப்பாக சேர்ந்து இந்த இல்லை. சில பேர் கல்லூரின்னு படிப்பாங்க, பள்ளிக்கு ஸ்கூலுக்கு பள்ளின்னு படிப்பாங்க. ஆனால் போய் டேரெக்டாக அவங்களே போய் சொல்ல, இது மாதிரி படிக்காத, நல்லா வேலை கேட்கறதுக்கு கன்றாவியாக இருக்குண்டா, அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, என் மேலே கோவத்தில் வெளியே போய் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் யாரையும் நான் தாழ்த்தி இவனுக்கு இந்த நியூஸ் போடு, நான் சொல்கிறது என்ன, எல்லாருக்கும் எல்லா டைமும் கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒருத்தரே இப்படி தான் சொன்னேன், ஒருத்தரே 7 மணி நியூஸ், ஒருத்தரே
பார்த்து கன்றாரு எல்லாருக்கும் ஷஃபிள்டாக கொடுத்தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. இங்கே சேனல் மட்டும் தான், பழைய சேனல் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் யாரும் டவுன் பண்ணி அவனுக்குலாம் கொடுக்காத, அவனுக்குலாம் எக்ஸ்ட்ரா அப்போல்லாம் நான் பண்ணதே கிடையாது, இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் ஓவராக பேசுவேன், வார்த்தை விட்டுருவேன், திட்டுவேன், அந்த மாதிரி ஆள் நான் ரொம்ப. ஆனால் அது வந்து வெளியில் தப்பாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து என்னென்னா எனக்கு இப்போ என்னென்னா இதில் புகழ் கிடைக்குது, நிறைய புகழும் கிடைக்குது, பேரும் கிடைக்குது, பெரிய சேனல். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தலைமையில கிரீட வச்ச மாதிரி தான் இருக்கும். ஓகேண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.